பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தொடர்ந்து தினமும் இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் இதன் மூலமாக உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு நல்ல அருமையான ஒரு ஆலோசனையான ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னு சொன்னால், நீதிமொழிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது: வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை, ஆலோசனைகளை, நல்ல வார்த்தைகளை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, சாலமோன் ஞானி என்று அழைக்கப்பட்ட ஞானி சொல்லுகிற இந்த நீதிமொழிகளில் அவர் இப்படியாக சொல்லுகிறார்: வஞ்சனையாக சேர்த்த பொருள் என்ன போகுமா? குறைந்து போகும். வஞ்சனை என்று சொன்னால் வஞ்சிக்கிறது, வஞ்சிக்கிறது என்று சொன்னால் ஏமாற்றுகிறது. மற்றவர்களை ஏமாற்றி சேர்க்கிற பொருள் எப்படி இருந்தாலும் அது என்ன பண்ணாது? நிலைத்திருக்காது அப்படின்னு சொல்லி இந்த நாளில் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அப்போ வஞ்சனையாக சேர்க்கிறவர்களை நம்ம பார்க்கும்போது அவங்க மற்றவர்களை ஏமாற்றி குடும்பத்தில் கூட பிறந்தவர்களை, பழகினவர்கள், நண்பர்கள், தன்னுடைய செய்கிற வியாபாரங்கள், தொழில், தன்னுடைய வேலை ஸ்தலங்கள், இதிலெல்லாம் நிறைய காரியங்களை நம்ம இந்த நாட்களில் பார்க்கிறோம். இப்படி வஞ்சனையாக ஏமாற்றி சேர்க்கிறவர்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேளை கூட நினைக்கலாம், நீங்கள் கூட நினைக்கலாம். வசனம் சொல்லுகிறது, வஞ்சனையாய் சேர்க்கிற பொருள் நிலைத்திருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது எப்படி வந்ததோ அதே மாதிரி வந்த வழி தெரியாமல் அதெல்லாம் குறைந்து போகும் அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. இதை நம்மளே கண்ணால் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தினால பார்க்க முடியும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா திடீர்னு பெரிய பணக்காரங்க ஆயிடுவாங்க, திடீர்னு அதிகமான செல்வந்தராக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய நாட்கள் போக 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 அவங்க ஒன்றுமே இல்லாத நிலைமைக்கு வருகிறத நம்முடைய கண்களாலே காண முடியும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கைப்பாடாய் சேர்க்கிறவன் விருத்தி அடைவான். கைப்பாடாய் என்று சொன்னால் நீங்களும் நானும் உழைத்து நம்ம கையின் உழைப்பினால் வருகிற ஆசீர்வாதத்தை, பொருளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருகிறார். அப்போது நம்ம கைகள் செய்கிற வேலையின் மித்தமாக, நம்முடைய உழைப்பின் மித்தமாக வருகிற வருமானத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதித்து தருகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி 128வது சங்கீதத்தில் சொல்லுகிற வசனத்தில், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம கையிட்டு செய்கிற பிரயாசங்களை, வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்போது அதை ஆண்டவர் விருத்தி அடைய பண்ணுகிறார். ஒருவேளை நீங்கள் மற்றவர்களை குறித்து நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? ஐயோ, நல்லா மற்றவங்களை ஏமாற்றுகிறானே, வஞ்சிக்கிறானே, அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நிலைக்காது. அதெல்லாம் வந்த வண்ணமாகவே குறைந்து போகும். ஆனால் நீங்களும் நானும் நம்ம கையின் உழைப்பினால, கையிட்டு செய்கிற நம்முடைய உழைப்பினால் வருகிற வருமானத்தை, ஆசீர்வாதத்தை, நம்முடைய பொருளை கர்த்தர் ஆசீர்வதித்து அதை விருத்தி அடைய செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த வசனங்களை விசுவாசிங்க, ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், உடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, கைப்பாடாய் சம்பாதிக்கிறவன் விருத்தி அடைவான் என்று சொல்லியிருக்கீங்களே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் விருத்தி அடைய செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.